எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் உங்களை சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார். சந்தோஷத்தினால் நிரப்ப விரும்புகிறார். சங்கீதம் 4:7 வாசித்து பாருங்கள். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆம், பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷத்தை ஆண்டவர் நமக்கு தருகிறார். ரோமர் 14:17 படி ஆண்டவர் எப்பொழுதும் கூட இருக்கும் சந்தோஷம். ஜெபம் பண்ணினால் இயேசுவின் பிரசன்னம், வேதத்தை வாசித்தால் இயேசுவின் பிரசன்னம், ஒரு வேலையை செய்தால் இயேசுவின் பிரசன்னம், குடும்பத்தில் வாழ்ந்தால் இயேசுவின் பிரசன்னம், எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் மூலம் இயேசுவின் பிரசன்னத்தினால் உண்டாகும் சந்தோஷம் நம்மை நிரப்புகிறது. அந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு தர விரும்புகிறார். அதோடு கூட உங்களுக்கு தானியத்தையும் கொடுப்பார், உங்களுக்கு திராட்சை ரசத்தையும் கொடுப்பார், ஆகாரம் கொடுப்பார், வேலை கொடுப்பார், கனம் கொடுப்பார், செழிப்பு கொடுப்பார், விடுதலை கொடுப்பார், சந்தோஷமாய் குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்கும் கிருபையை தருவார். எல்லாருக்கும் நல்ல உறவை கொடுப்பார், எல்லாரோடும் நல்ல உறவு, இதனால் உண்டாகும் சந்தோஷத்தையும் தருவார். இந்த பாக்கியத்தை கர்த்தர் உங்கள் மீது இன்று வைப்பாராக. நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன், உங்கள் ஆத்மாவும் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று பக்தன் ஆண்டவருடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அந்த கிருபை இப்பொழுது உங்கள் மீது இறங்கட்டும். இயேசு உங்களை இந்த பாக்கியத்தினால் நிரப்பி செழிக்க செய்வாராக. சகோதரர் வில்சன், அவள் மனைவி பேர் மைத்தலி, அவர்களுக்கு 2 பெண் பிள்ளைகள் இருந்தார்கள். 2004 தொழில் செய்து வந்தார்கள். திடீரென்று நஷ்டம் பயங்கரமாக ஏற்பட்டது. இதனால் கடன் வாங்க ஆரம்பித்தார்கள். மனைவி அரசாங்கத்தில் நல்ல பதவியில் இருந்தார்கள். அவர்களும் வேலை ஸ்தலத்தில் கடன் வாங்கி இந்த தொழிலுக்காக கணவனிடம் கொடுத்தார்கள். ஆனால் கடன் பெருகிக்கொண்டே போனது. கடனை திரும்பி செலுத்தவே முடியவில்லை. கடனை திரும்ப செலுத்தாத நிமித்தம் மனைவிக்கு வேலை போய்விட்டது. நடுத்தெருவில் நின்றார்கள். வியாபாரத்தையும் நடத்த முடியவில்லை, மனைவி வேலையும் போய்விட்டது. 2 பெண் பிள்ளைகள் சாப்பாட்டிற்கு வழி இல்லாமல் தவித்தார்கள். கடன் கொடுத்தவர்கள் எல்லாரும் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். வீட்டை பூட்டிவிட்டு, வெளியே பூட்டிவிட்டு உள்ளே இருளில் உட்கார்ந்திருந்தார்கள். சாவதே நல்லது என்று சொன்னார்கள். இந்த நிலையில்தான் ஒரு நாள் இயேசு அழைக்கிறார் நிகழ்ச்சியை பார்த்தார்கள். அதில் சரியாக கடன் பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். வியாபாரத்துக்கு போனாலே பயமாக இருக்கிறது என்று தவிக்கும் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். வியாபாரத்தை நன்மையானதாக மாற்றும். நல்ல விற்பனை வரட்டும், கையிலே பணம் வரட்டும், சுகமாக இருக்கட்டும், அந்தகார சக்திகள் ஒளியட்டும். ஆசீர்வாதத்தை அவள் மீது வைத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அதை உறுதிப்படுத்துவதற்காக நன்றி. ஒரு அமைதி, ஒரு சமாதானம் அவர்களை நிரப்பியது. இயேசு அழைக்கிறார் ஜெபகோபுரத்துக்கு சென்று கையில் இருந்த கொஞ்ச பணத்தை வைத்து 2 பெண் பிள்ளைகளையும் இயேசு அழைக்கிறார் இளம்பங்காளராக சேர்த்தார்கள். என்ன ஆச்சரியம்! சேர்த்த அன்றே அவர்களுக்கு தொலைபேசி அழைப்பு வந்தது. உங்களுக்கு உரிய 15,000 ரூபாய் இங்கே இருக்கிறது, வந்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். பயங்கர சந்தோஷம். அன்றுதான் கஷ்டத்தின் மத்தியில், கடனின் உச்சக்கட்டத்தில் இருந்த காசை வைத்து பிள்ளைகளை இயேசுவின் பங்காளராக, இளம் பங்காளராக அவர்கள் சேர்த்தார்கள், விசுவாசத்தில் சேர்த்தார்கள். அதே நாளில் கர்த்தர் ஒரு அடையாளத்தை காண்பித்தார். 15,000 ரூபாய் கையிலே, ஒன்றும் இல்லாத நிலைமையில் 15,000 ரூபாய் அவள் கையிலே வரும்படி ஆண்டவர் செய்தார். என்ன ஆச்சரியம்! தொடர்ந்து அவருக்கு நல்ல வேலை கிடைத்தது. மனைவியின் இழந்த வேலை திரும்ப அவர்களுக்கு வந்தது. 2 பேரும் வேலையிலே சேர்ந்தார்கள். இன்று 2 பெண் பிள்ளைகளும் திருமண வாழ்க்கையில் பிரவேசித்து, ஒருவர் சென்னையிலும் ஒருவர் துபாயிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். துஷ்டன் இனி உங்கள் வழியே வருவது இல்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பயப்படாதிருங்கள். இயேசுவின் பங்காளராக இணைந்து உங்கள் வாழ்க்கையை முழுதுமாக இயேசுவுக்கு ஒப்புக் கொடுங்கள். பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பும்படி உங்கள் ஆத்துமாவை ஒப்புக் கொடுங்கள். அதோடு கூட
இயேசு அழைக்கிறார், ஊழியத்தின் மூலமாக பங்காளர்களாக சேருங்கள். இளம் பங்காளர்களாக உங்கள் பிள்ளைகளை சேருங்கள். குடும்ப ஆசீர்வாத திட்டத்திலே உங்கள் குடும்பத்தை சேருங்கள். இன்னும் பிஸ்னஸை, தொழில் ஆசீர்வாத திட்டத்திலே சேருங்கள். அதன் மூலம் இலவசமாக லட்சக்கணக்கான மக்களுக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியத்தின் மூலம் நாம் தொடர்ந்து இணைந்து சேவை செய்வோம். அவள் கண்ணீரை துடைப்போம். அவர்கள் மீது வரும் ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் மீது வரும்படி ஆண்டவன் அருள் புரிவார். இந்த பாக்கியத்தை, இந்த சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. பங்காளர்களாகிய உங்களை இன்று சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. ஏசப்பா, செய்யும் சுவாமி, செய்யும் அப்பா. நீர் சொன்னபடி நாங்கள் செய்து வருகிறோம். மக்களுக்காக ஜெபம் பண்ணி வருகிறோம். இந்த ஆசீர்வாத திட்டங்களை ஜனங்களுக்கு கொடுத்து வருகிறோம். தயவு செய்து இந்த திட்டத்திலே இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆசீர்வதியும். இளம் பங்காளர்களை ஆசீர்வதியும். உயர்ந்த ஸ்தானத்திலே ஸ்தாபித்தருளும். கடன் பிரச்சனையில் போய்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் விடுதலை செய்து பங்காளர்களாகியவர்களுக்கு வேலையை தாரும். வியாபாரத்திலே செழிப்பை தாரும். அப்பா, அவர்கள் கையிலே பணம் வரும்படி அற்புதமாக வாசல்களை திறந்து அவர்களை வாழ வையும். அப்பா, ஆசீர்வாதம் தேடி வரட்டும், தேடி வரட்டும். பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகட்டும். பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். ஆகாரம் வீட்டிலே இருக்கட்டும். இன்று இந்த பாக்கியத்தை கொடுப்பதற்காக நன்றி. ஒவ்வொரு இளம் பங்காளரையும், ஒவ்வொரு ஆசீர்வாத திட்டத்தில் இணைந்திருக்கும் மக்களையும் ஆசீர்வதியும் அப்பா. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இன்று முதல் அவர்களை 100 மடங்கு செழிக்க செய்யும் அப்பா. செழிக்க செய்யும் அப்பா. சந்தோஷத்தின் நாட்கள் தான் அவர்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இந்த அருளை தருவதற்காக நன்றி. வாழ வைப்பதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பி சந்தோஷப்படுத்துவதற்காகவும் நன்றி. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம். ஆமென். God bless you.